இந்த 1ஆம் தேதி அதிகாலையில் ஸ்தோத்திரம் இங்கே ஸ்தோத்திரம் ஆராதனை நடந்தது. அன்னைக்கு மே தினம் வேற ஸ்தோத்திரம். யாருக்கும் கண்டிப்பா வேலை இருந்திருக்க வாய்ப்பு இல்லை ஸ்தோத்திரம். ஆனாலும் ஒரு 5 பேர் மாத்திரமே கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் ஸ்தோத்திரம். எனவே அவர்களை நான் வாழ்த்துகிறேன். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு மாத பிறப்பிலும் சபை கூட வேண்டும் என்று சொல்லி லேவிய கிராமத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால தயவு செய்து இங்க மனதில் வைத்து வருகிற நாட்களில் முதல் தேதியில ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வாருங்கள். அந்த நன்றி ஆராதனை கர்த்தர் பிரியமா ஏற்றுக்கொள்கிறார். அந்த மாசத்துக்குரிய எல்லா நன்மைகளையும் அன்னைக்கே கொடுத்துறாரு. அல்லையே சொல்லுங்க, அல்லேலூயா. அன்னைக்கு வராதவங்களுக்கு கிடைப்பது கொஞ்சம் கஷ்டம். அதனால முனைப்புடன் செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்றைக்கு வந்தவர்களோடு கர்த்தர் பேசினார். ஏசாயா 37வது அதிகாரம் 31வது வசனத்தின் மூலமாய் ஸ்தோத்திரம். அந்த செய்தி உங்களுக்கு பதிவிடப்பட்டது. எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல ஸ்தோத்திரம். வராதவங்க அந்த செய்தியை கேட்டிருப்பீங்க அப்படின்னா ஸ்தோத்திரம். அந்த வசனம் வேற உங்களுக்கு குரூப்ல போடப்பட்டது. அதனால அன்னைக்கு வராதவங்க யாராவது ஒருத்தர் ஸ்தோத்திரம் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 37வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. யூதா என்பது தேவ ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அதுல தப்பி மீந்திருக்கிறவர்கள், ஆதாமின் ஆவியின் பிடியிலிருந்து தப்பி மீந்திருக்கிறவர்கள், ஆதாமின் ஆவினால் நடத்தப்பட்டு ஆத்துமா கெட்டு போய் தவறானவைகளையே சிந்தித்து தவறானவைகளையே யோசித்து தவறானவைகளையே செய்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த பிடியிலிருந்து ஸ்தோத்திரம் 2:22 சொல்லுவார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் அவருடைய 24வது வசனம் ஸ்தோத்திரம். பிசாசினுடைய இச்சைகளின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள்னு போட்டுக்குது. வாசிங்க 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 24வது வசனம். அதில் இந்த சைடு இருக்குது, ரைட் சைடுல மேல. பிசாசானவன் எத்தனாவது வசனம்? 26. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள். போதும் 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 ஸ்தோத்திரம். கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும் ஸ்தோத்திரம். பிடிபட்டிருக்கிறவர்களுடைய கையிலிருந்து பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து ஆவியின் மூலமாய் விடுவித்து தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் வசனத்துல வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். பிதாவுடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன, நம்மை ஏன் அழைத்தார்? யோவான் 15:16 தெளிவா சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனத்துல நம்மை அழைத்த நோக்கம் என்ன? சபையை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை ஏன் கர்த்தர் அழைத்தார்? வாசிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. ஏன் ஆண்டவர் அழைச்சுக்கிறார் பாருங்க, நல்லா கவனிக்கணும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம அழைச்ச நோக்கம் என்ன? ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது ஸ்தோத்திரம். பிதாவிடத்துல ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரம். நம்ம அழைத்து நம்ம இந்த பரிசுத்த பாதையில ஏன் நடத்தி கொண்டிருக்கிறார்? இதுவரைக்கும் நம்ம பண்ற ஜெபம் அவருக்கு கேட்காது. எப்போ ஆண்டவராகிய தேவன் ஆத்துமாவை சுத்தப்படுத்தி ஸ்தோத்திரம் ஆத்துமாவிலிருந்து பண்ற ஜெபம் தான் ஸ்தோத்திரம் ஆண்டவர் கேட்பார். சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் பண்ற ஜெபம் தான். இதுக்கு நிறைய உதாரணம் உங்களுக்கு சொல்லிட்டேன். எரேமியா 17:1, ஏசாயா 59:2 இதெல்லாமே தெளிவா சொல்லுது ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம கூட சேர்ந்து வாசிப்போம். வாசிங்க அது 2 வசனத்தையும். எரேமியா 17:1, யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு இருதய பலகை ஆத்துமாவிலும் ஜெபம் பண்ற பலிபீடத்தின் கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. பாவம் ஆண்டுடைய சமூகத்துக்கு நேராய் நம்மை நடத்தாது ஸ்தோத்திரம். இதைத்தான் ஏசாயா 59:2 சொல்றாரு ஸ்தோத்திரம். பாவத்தோடு பண்ற ஜெபத்தை அவர் கேட்பாராங்க. அவர் பரிசுத்தர். பாவம் நமக்குள்ள இருக்குது ஸ்தோத்திரம். எனக்குள்ள பாவம் இருக்குது. இப்ப நான் பண்ற ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாதுங்க. அதான் ஏசாயா 59:2 சொல்றாரு ஸ்தோத்திரம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு இடையே பிரிவினை உண்டாக்குகிறது. அக்கிரமங்க சென்றா நிக்குது
ஸ்தோத்திரம். தேவனுக்கு நமக்கும் பிரிவினையை அக்கிரமம் உண்டாக்குது. உங்கள் பாவங்களே உங்கள் தேவன் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை, புரியுதா உங்களுக்கு இல்லையா? ஸ்தோத்திரம். நம்ம பாவத்தோடு பண்ற ஜெபத்தை அவர் கேட்கறது இல்லைங்க. ஸ்தோத்திரம். அதனால தான் சொன்னேன், தனிப்பட்ட முறையில ஸ்தோத்திரம் நீங்க பண்ற 100 ஜெபத்துக்கு ஸ்தோத்திரம் ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணிருக்கோம், கேட்டிருக்கோம். ஏன் அது கூட அப்படின்னா, நான் சொன்ன போன வாரம் ஸ்தோத்திரம் எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல, நானும் என் பையனும் ஒரே வீட்டில் இருக்கிறோம், ஒரே ரூம்ல இருக்கிறோம். வருஷம் ஃபுல்லா அவன் பார்க்கறான் என்ன, நான் அவனை பார்க்கறேன். ஆனா ஒரு வார்த்தை கூட பேசுறதே கிடையாது. அவன் பாட்டுன்னு அப்படி போவான், நான் பாட்டுன்னு இப்படி போவேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். போன வாரம் வந்து நிக்கிறான், செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும்னு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதுவரையிலும் ஒரு வார்த்தை பேசுறது கிடையாது. நாம அப்படிதான் பண்றோம். பிதா நமக்குள்ளவே இருக்கிறார். எத்தனை நாள் அவர்கிட்ட பேசிக்கிறோம்? வருஷம் ஃபுல்லா பேசுறதே கிடையாது. எத்தனை மிளகா மசாலா ஒன்னா லிஸ்ட் எடுத்துன்னு போறோம் பேசுறதுக்கு. ஆமே. இப்ப எல்லாம் எத்துமா இருப்பீங்க இந்த மாசம் லிஸ்ட், அடுத்த மாசம் ஃபீஸ் கட்டினா ஆண்டவரே எப்படி தான் கட்ட போறேன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி எதுக்குமே என்ன பண்ணிருக்க மாட்டோம், பேசியிருக்கவே மாட்டோம் அவர்கிட்ட. ஸ்தோத்திரம். இப்போ வந்து என் பையன் என்ன சொல்றான், மே 6ஆம் தேதிக்குள்ள செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும், 11ஆம் தேதி ஸ்தோத்திரம் ஒரு ஜெப குறிப்பு கேட்டதுன்னு சொன்னேன். அது எப்படின்றத சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் வந்து கேட்கறான், எனக்கு கோபம் மேல இத்தனை நாள் பேசவே இல்லை. ஸ்தோத்திரம். ஆனாலும் எனக்கு கடமைன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, என் புள்ள அவன், நான் தானே ஃபீஸ் கட்டணும், அதனால அவனுடைய ஃபீஸ இது ஒன்னே நமக்கு குஷியாகி போகுது. ஆமென். ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மீதி 99 ஜெபம் கேட்கல. ஏன்? நம்ம பாவமே தடுத்து விடுகிறது. இதைத்தான் எரேமியா சொல்றாரு 5:25. எரேமியா 5:25 என்ன சொல்றாரு வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 25வது வசனம். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவட்டாது இருக்கிறது. உங்களுக்கு வர நன்மையை தடுக்கிறது உங்க பாவங்களும் உங்க அக்கிரமங்களும் எங்க இருக்குது? ஆத்துமாவில. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆத்துமாவில பாவம் இருக்கும்போது, அக்கிரமம் இருக்கும்போது நம்ம பண்ற ஜெபத்தை அவர் கேட்கறதுக்கு ஸ்தோத்திரம் வாய்ப்பே இல்லை. ஸ்தோத்திரம். அதனால தான் இயேசு இங்க சொல்றாரு, என் நாமத்தினாலே, அதெல்லாம் சுத்திகரித்த பிற்பாடு, என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவருக்கு உடனே செய்வார். நீங்க ஆத்மா சுத்திகரிச்ச பின்னாடி டைமிங்கே தேவையில்லைங்க. ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய பேர் சந்தேகம். ஸ்தோத்திரம். ஆலயத்துல வந்து ஜெபம் பண்றோம். ஸ்தோத்திரம். அதை கேட்பாரு ஆண்டவர், அதை கேட்பாரு. ஏன்னா ஒருமனப்படுகிற இடத்துல ஆண்டவர் வராரு. ஸ்தோத்திரம். ஆலயத்துல நம்ம பண்ற ஜெபமும் புறஜாதிகள் மத்தியில ஊழியத்துக்கு போறோம், சுவிசேஷ ஊழியம், அங்க பிசாசு பிடிச்சா ஒரு ஆளாயிட்டாந்தா நீங்க ஜெபம் பண்ணா கூட அது சரியாயிடும். ஏன்னா புறஜாதி மத்தியில அவருடைய நாமத்தை என்ன பண்ணோம், மகிமைப்படுத்தணும். அதனால உங்களை பயன்படுத்துவார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். சர்ச்சில் வந்து பண்ற ஜெபமும் கேட்கப்படும். ஏன்னா ஒரு மனமா பண்றோம். ஒரு மனமா பண்ற பிசாசு ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அப்படிதானே? லேகியோன் பிசாசு பிடிச்ச அந்த மனுஷனிடத்துல இயேசு போன போது அதுக்கு ஒரே மனமாய் 2000 பிசாசம் ஒன்னா சேர்ந்து, இயேசுவே எங்களை பாதாளத்தில் அனுப்ப வேண்டாம், அந்த பன்றி கூட்டத்துக்குள் அனுப்பும் என்று சொல்லும் போது உடனே அப்படியே ஆகட்டனாரு. ஒரு மனமா பிசாசு ஜெபம் பண்ணாவே கேட்பாரு. நம்மெல்லாம் சேர்ந்து பண்ணா கேட்க மாட்டாரா? அதனால சபையில பண்ற ஜெபத்துக்கு கேட்கப்படும், சபையில பண்ற ஜெபத்துக்கு பதில் வரும். ஒருமனப்பட்டு உங்க குடும்பமா, நீங்க கணவன் மனைவி பிள்ளைகளா ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணா கேட்கும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க தனிப்பட்ட முறையில ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணி பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்க ஆத்மா சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் தான் அவர் கேட்பாரு. நீங்க லாஜிக்கா புரிஞ்சுங்க, பாவத்தோடு எப்படிங்க அவர்கிட்ட பேச முடியும்? ஆத்மாவில இருந்து தான் வார்த்தை வருது வாயில, அப்படிதானே? ஆவி ஆத்மாவை இயக்கம், ஆத்மா தான் சரீரத்தை இயக்கம். இப்ப வாயில வார்த்தை எதுல இருந்து வரும்? ஆத்மாவிலிருந்து வரும். அதனாலதான் வேத பாரகரையும் பரிசேயரையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார், போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாக வேண்டுமானால் முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்குனார் இயேசுநாதர். வெளியே பார்த்தா வெள்ளையும் சொல்லியமா போட்டுங்கிற, உள்ள பார்த்தா அநீதியத்தினால நிறைந்திருக்குது, கொள்ளையினாலும் பொருளாசைனாலும் பெருமையினாலும் நிறைந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். உனக்கு வெளியே ஸ்தோத்திரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை மாறிக்கிற, கல்லறை வெளியே நல்லா வெள்ளச்சி ஜோடிச்சு வச்சிருப்பாங்க, ஆனா உள்ள ஒரே நாத்தம். அதனால வெளியே நீ நல்லா வெள்ளையா காட்டுறதை விட உங்க ஜெபங்களுக்கு பதில் வர வேண்டுமானால் முதலாவது உட்புறத்தை
மத்த 23 இருக்குது. வீட்டுல பாப்பா வாசித்துங்க. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கணும். இதை எப்படி சுத்தமாக்குவது? ஸ்தோத்திரம். அதனால இந்த கனி கொடுக்கிற இந்த வசனத்தை நான் தொடர்ந்து பேசாம போன வாரம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்தோத்திரம். முடிக்க முடியல நேரம் ஆனதுனால. இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பிரச்சனை இல்லை, டிஃபன் இருக்குது. அதனால ரொம்ப டீப்பா போன மாசத்து மெசேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வார மெசேஜுக்கு கண்டினியூஷனுக்கு வரலான்னு யோசிக்கிறேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஏன்னா போன மாசம் மெசேஜ் என்ன முடியல, ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டாதான் முடியுது. அதுக்காக தான் இந்த 46-47 நாள் போராடி கொண்டிருந்தோம். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அதனால கண்டிப்பா நீங்க முதல்ல ஏத்துக்கணும், ஒத்துக்கணும். ஒவ்வொருக்குள்ளும் எது இருக்குது? பாவம் இருக்குது. இருக்குதா இல்லையா? எனக்குள்ள பாவம் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லாருக்குள்ள பாவம் இருக்குது. ஆனா நம்ம சொல்லுவோம், நான் வெத்தலை பாக்கு புயல போட்டிருந்தேன், இப்ப போறது இல்லை. பீடி சிகரெட் பிடிச்சிருந்தேன், சர்ச்சுக்கு வந்தது பிடிக்கிறது இல்லை. தண்ணி சின்ன அடிக்கிறது இல்லை. இது பாவ கிரியை. பாவம் அது இல்ல, பாவத்தின் கிரியை போயிடுச்சு. ஆனா பாவம் எங்க இருக்குது? உள்ளதான் இருக்குதுங்க. ஸ்தோத்திரம். நீங்க வாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம். இந்த வேதத்தை நம்ம கொடுத்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வேதனையை பாருங்க, புலம்பல பாருங்க. ஸ்தோத்திரம். அவரை விட நம்ம பரிசுத்தவனா இருப்போமா? 7வது அதிகாரம். நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். 14-15 வாசிங்க. எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். கவனிங்க, கவனிக்கிறீங்களா? பவுலுடைய புலம்பல், வேதனை. ஸ்தோத்திரம். நான் என்ன பண்றேன்? விரும்புறத செய்ய முடியல, எனக்கு பிடிக்காததான் செய்யறேன். ஸ்தோத்திரம். 2 ஆவிக்குது சொன்ன இல்லையா? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. கலாத்தியர் 5:17 சொல்றாரு. அதை தான் இங்க சொல்றாரு இவரு. ஸ்தோத்திரம். நான் விரும்புகிறதை செய்ய முடியல, விரும்பாததை செய்கிறேன். நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க. 16வது வசனம். நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் 17 ரொம்ப முக்கியம். நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற, அவர் தாங்க பைபிளே பாதி எழுதிக்கிறாரு. அவர் சொல்றாரு, எனக்குள்ள பாவம் எப்படி இருக்குதான்? பாவம் எப்படி இருக்குது? எல்லாருக்குள்ள வாசம்னா என்னது? அலைவுங்க, உயிரா உள்ள உலாவிங்குது. வாசமா இருக்கிற பாவம். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கின்றாரு. ஆதியாகமம் 4. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் ஆசற்படியில் எது படுத்திருக்கோம்? ஒரு உயிர் தானே. ஸ்தோத்திரம். அப்போ எல்லாருக்குள்ளும் பாவம் எப்படி இருக்குது? எல்லாருக்குள்ளும் பாவம் எனக்குள்ள தான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாருக்குள்ள பாவம். ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள பாவம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். பவுலுடைய வாழ்க்கையில பாவம் வந்துச்சு. ஸ்தோத்திரம். நீங்க பாவம் செய்யல நினைச்சீங்கன்னா என்னன்னு சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 1:8 வாசிங்க. வெளிப்படுத்து 1 யோவான் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. நமக்குள்ளே பாவம் இல்லைன்னு நினைச்சிருந்தீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எல்லாருக்குள்ளும் பாவம். அப்போஸ்தலன் பவுலுக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்குதுன்னு சொல்றாரு. நாமெல்லாம் பாவமே இல்லாத மாதிரி உட்காந்துக்கிறோம். பாவம்னா என்னது பாஸ்டர்ன்ற மாதிரி உட்காந்துக்கிறோம். ஸ்தோத்திரம். அதனால கொஞ்சம் யோசித்துங்க. எல்லாருக்குள்ளும் பாவம் இருக்குதுங்க. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நமக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே என்ன பண்றோம்? ஏமாத்தி கொண்டிருக்கிறோங்க. ஸ்தோத்திரம். நமக்குள்ள பாவம் இருக்குதுன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம், நல்ல வெளிப்படையா சபையில வெளிப்படுகிற ஒரு காரியத்தை அதே 1 யோவான் 1ல ஸ்தோத்திரம் எழுதுறார். ஸ்தோத்திரம். 1 யோவான் எழுதும்போது அதுல 1வது அதிகாரத்துல 3ல இருந்து வாசிங்களேன். எங்களுடைய ஐக்கியம் ஆகும்படிக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 5வது வசனம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. கவனிங்க கவனிங்க கவனிங்க. ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் 6வது வசனம். நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், எனக்குள்ள பாவம் இல்லைங்க, நானும் பிதாவும் ஒன்னா இருக்கிறோம், ஐக்கியப்பட்டிருக்கிறோம்னு சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால்
சத்தியத்தின்படி நடவாமல், அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமானது, நல்லா காது கொடுத்து கேளுங்க. 7வது வசனம், அவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டுக்கிறீங்களா? இங்க இருக்கிற ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமா இருக்கிறீங்களா? ஐக்கியமா இருக்கிறீங்களா? முதல்ல பாஸ்டரோட ஐக்கியமா இருக்கிறீங்களா? பரிசுத்தமா இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? உங்களால் ஐக்கியப்பட முடியல, பாஸ்டாண்டி ஐக்கியப்பட முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தங்க? அவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமா இருந்தா ஒருவரோடு ஒருவர், அப்ப நம்ம ஐக்கியப்பட முடியலன்னு அர்த்தம். நாம பாவத்தில் இருக்கிறோம் தானே அர்த்தம். இது புரியல? சிம்பிள் தானே இது. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசித்து முடிங்க. ஒருவர் ஐக்கியப்பட முடியலங்க. சபை முச்சி காத்துமாவே கத்திர ஸ்தோத்திரன்றதுக்குள்ள பைபிள் தூக்கின்னு ஓடுறாங்க. வந்தீங்க கையை கொடுத்து ஐக்கியப்பட்டு போங்க, ஒரு மனம் ஆகிட்டு போங்க, ஒப்புரவாகிட்டு போங்கன்றேன். அப்ப எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? பழைய ஏற்பாடுகளை சர்ச்சுக்கு வந்த விசுவாசிகள் எல்லாம் கடமைக்கு வந்தாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை பஸ்கா கொண்டாடுறதுக்கு ஆண்டவர் சொன்னார், அந்த பஸ்கா பண்டிகையில போய் ஆண்டவருக்கு எனக்கு பலி செலுத்திட்டு நீ ஜாலியா புசிச்சு குடிச்சு ஜாலியாரியா போயான்னு சொல்லி விட்டாரு. இதையெல்லாம் பிடிச்சிக்கின்னு என்ன பண்றான்? வருஷத்துக்கு ஒரு முறை பலியை கொண்டு போய் பலி செலுத்திட்டு ஸ்தோத்திரம். இப்போ வேளாங்கண்ணிக்கு போறவங்க தான் செய்வாங்க. நேரா போவாங்க, மொட்டை போடுவாங்க, போய் மெழுகுவர்த்தி ஏத்திட்டு ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. ரூமுக்கு போய் புசிச்சு குடிச்சு ஒரே மஜா தான். இது பழைய ஏற்பாட்டு காலத்துல செய்த விசுவாசிகள் செய்யற வேலை. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். மொட்டை போட்டு போய் மெழுகுவர்த்தி ஏத்திட்டு நேரம் எங்க போவான்? ஒயின் ஷாப்புக்கு போய் சரக்கு வாங்கிக்கின்னு, பக்கத்துல பிரியாணி கடைக்கு போய் பிரியாணி வாங்கிக்கின்னு, நேரா ரூமுக்கு போய் ஃபுல்லா சரக்கு போட்டு பிரியாணி சாப்பிட்டு ஸ்தோத்திரம். இது பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் செய்த ஆராதனை. ஸ்தோத்திரம். அப்படியே போவான். இப்ப அவன் என்ன மாறி இருப்பான் சர்ச்சுக்கு வந்ததுனால? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடமைக்கு சர்ச்சுக்கு வந்து அப்படியே போறதுக்கு எதுக்கு சர்ச்சு? அல்ல சொல்லுங்க அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனா 47 எசேக்கியேல் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வடக்கு வாசல் வழியில வந்தா தெற்கு வாசல்ல தான் போகணும், கிழக்கு வாசல் வழியா உள்ள வந்தா மேற்கு வாசல்ல தான் போகணும். வந்த வழியா ஒருத்தனும் வந்த மாதிரியே போவே கூடாது புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன பண்ணணும்? சர்ச்சுக்குள்ள வந்துட்டாவே எல்லாரும் என்ன இன்னும் ஸ்தோத்திரம். நீங்க ஆவறீங்களா? ஏன் ஆக முடியல? உங்களுக்குள்ள பாவம் இருக்குது. ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. பரிசுத்தமா இருந்தா ஒரு எப்படி இருப்போம்? ஐக்கியப்பட்டிருப்போம். ஆமீன். புரிஞ்சிச்சு? அப்ப பாவம் இருக்குதா? ஸ்தோத்திரம். யாராலெல்லாம் ஐக்கியப்பட முடியலையோ அவங்களுக்குள்ள பாவம் இருக்குது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு திருவிருந்து பார்த்துங்க. திருவிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஸ்தோத்திரம். அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், யார் இடத்துலாவது கசப்போ வெறுப்போ இருந்தா போய் என்ன பண்ணு? கையை கொடுத்து ஒப்புரவாகணும். எத்தனை பேர் ஆனீங்க? இல்லையே சொல்லுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஆயிட்டீங்களா? ஸ்தோத்திரம். நான் சத்தியத்தின்படி தான் சபையை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். புதுசா நான் நூதன உபதேசங்களை நான் சொல்ல. ஸ்தோத்திரம். புரிந்து கொள்ளுங்கள். அப்ப நமக்குள்ள பாவம் இருக்கிறது என்பது கன்ஃபார்ம். ஆமீன். அப்படி இல்லைன்னு நினைச்சுக்கணும்னா நம்மளே நாம ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த பாவம் போக்கணுங்க. ஆத்மா சுத்திகரிக்கப்படணும், ஆத்மா ரட்சிக்கப்படணும். அதுதான் நம்முடைய கோல், டார்கெட். அதை தான் பண்ணிருக்கிறோம். ஆமீன். ஸ்தோத்திரம். எண்ட் ஆஃப் த அந்த காரியத்துக்கு வந்துட்டோம். ஸ்தோத்திரம். எதுக்கு வந்துட்டோம்? கிளைமேக்ஸ். ஆத்மா சுத்திகப்பட்டோம். முதல்ல நீங்க நம்புங்க, உங்களுக்கு எல்லாருக்குள்ள என்ன இருக்குது? எனக்கு சேர்த்து. ஸ்தோத்திரம். எனக்கு ஆண்டவர் சுத்திகரிச்சிட்டாரு, எனக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன். ஸ்தோத்திரம். பாவம் எப்படி உங்களுக்குள்ளே வாசமா இருக்குது? ஸ்தோத்திரம். அப்படின்னா ஸ்தோத்திரம், கோபம் உங்களுக்கு வருது இல்ல? கவனிங்க. ஸ்தோத்திரம். கோபம் உங்களுக்கு வருது. ஒரு காரியத்தை சொல்லும் போது செய்யும் போது உங்களுக்கு கோபம் வருது. எபேசியர்ல சொல்றாரு 4வது அதிகாரத்துல, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் பாவமா? வாசி அந்த வசனம் வாசிமா. 4வது அதிகாரம் எபேசியர் 4 இந்த சைட்ல இருக்குது, ரைட் சைட்ல கார்னர்ல இருக்குது. நளினி 4வது அதிகாரம். கோபம் கொண்டாலும் ரைட். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் பாவமா? என்ன பாருங்க, கோபம் கொள்றது பாவமா? எப்படி பாவம்? இல்ல, அதான் கோபம் எப்படி பாவம், எப்படி மாறுது? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஸ்தோத்திரம். அப்ப கோபம் எப்படி பாவமா மாறுதுன்னா, நீங்க காலையில ஒருத்தர் மேல கோபம், இனி காலையில
ஸ்தோத்திரம். அடுத்த பகுதி சொல்லுது அதே வசனம், சூரியன் மறைவதற்குள்ளாக அந்த கோபத்தை பினிஷ் பண்ணிட்ட, அவர்கிட்ட போய் கேட்டுட்டோ ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சிட்ட அப்படின்னா அது பாவமா மாறாது. அந்த கோபத்தை அப்படியே மனசுல வச்சுக்கின்னு 6 மாசமா 8 மாசமா ஸ்தோத்திரம் அதை உள்ளவே வச்சிருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன கன்வெர்ட் ஆயிடுது. புரிஞ்சுதா உங்களுக்கு? இல்லையா? இல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த காரியத்தையும் கேள்விப்பட்டாலும், உங்களுக்கு கோபம் வர மாதிரி காரியங்களை கேள்விப்பட்டாலும் அன்னைக்குள்ளவே மேட்ரை முடிச்சுட்டா அது பாவம் இல்லை. அது அப்படியே உள்ள வச்சிட்டீங்கன்னா ஸ்தோத்திரம் அது அப்படியே பாவமா கன்வெர்ட் ஆயிடும். புரியுதா? ஸ்தோத்திரம். அப்ப நம்ம எவ்வளவு காரியத்தை வச்சுக்கிறோம் மனசுல, ஸ்தோத்திரம். அப்ப அதெல்லாம் பாவம் தானே? அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால நமக்குள்ள பாவம் இருக்கிறது என்பதை முதலாவது நான் நம்பணும். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்படுவதற்காக தான் இயேசுவை இந்த உலகத்துல மனுஷனாக பிறக்க செய்து அவரை 33 வருஷம் பரிசுத்தமாய் வாழ செய்து நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு மன்னிப்பை கொடுக்கும்படியாக அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த ஆவியை எடுத்து இப்ப நமக்குள்ள கொடுத்துட்டாரு. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார், பரிசுத்தாவின் நமக்குள்ள இருக்கிறார், பிதாவாகிய தேவனும் நமக்குள்ள இருக்கிறாரு. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேலையை செய்யறது யாரு? 1 யோவான் 1வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 9வது வசனத்தின் கீழ்ப்பகுதி சொல்லுது. நமக்கு மேட்ரு தான். அறிக்கையிட்டால் என்றதெல்லாம் இப்ப கதைக்கு வராது. கீழே வாசிங்க, கீழ்ப்பகுதி. அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எல்லாவற்றையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு யார் அவரு? யார் அவரு? பிதாவாகிய தேவன் தான் சுத்திகரிக்கணும். கவனிங்க. ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன் தான் அந்த வேலையை செய்யணும். அவர் தான் அந்த வேலையை செய்கிறவர். அவர் தான் நீக்கி சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். கவனிக்கிறீங்களா? இல்லையா? ஸ்தோத்திரம். அவர் தான் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ஆவியை வளர செய்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஆத்மாவில் இருக்கிற பாவங்களை சுத்திகரிக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. புரியுதா? புரியலாம் திருப்பி ஸ்லோவா சொல்றேன். பிதாவாகிய தேவன் தான் சுத்திகரிக்கணும். புரியுதா? அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் எப்படி சுத்திகரிக்கிறார் அப்படின்னு சொல்லி யோவான் 15:3 ஸ்தோத்திரம் அழகா சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 3வது வசனத்துல, உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே, இந்த உபதேசத்தை கொண்டு முதலாவது சுத்திகரிக்கிறார். இல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உபதேசம் தான் சுத்திகரிக்கும். அதனால இங்க தொடர்ந்து என்ன பண்ணியே இருக்கணும்? எத்தனை பேருங்க தொடர்ந்து கேட்கறீங்க? இங்க கேட்கறதே போர் அடிச்சு போகுது பாஸ்டர். திருப்பி திருப்பி போய் எங்க அதை கேட்கறது பாஸ்டர்? கேட்டுதான் ஆகணும். திருப்பி திருப்பி கேட்டாதான் ஸ்தோத்திரம் அதை கொண்டு ஆண்டவர் சுத்திகரிப்பார். இல்லைன்னா வேற வழி இல்லவே இல்லை. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உபதேசத்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கினே இருக்கணும். எல்லா உபதேசம் 7 உபதேசமும் சொல்லிட்டேன். இது 7வது உபதேசம், ஆத்தும மீட்பை பற்றிய உபதேசம். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அதை தான் இப்ப சொல்ல போறேன். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. உபதேசத்தை திரும்ப திரும்ப கேட்கணும். அதை கொண்டுதான் நம்மை அவர் சுத்திகரிக்கிறார். யாருக்கு அவர் சுத்திகரிப்பார்? லூக்கா ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் வாசிங்களா 9:23. உபதேசத்தை கேட்டு ஸ்தோத்திரம் அதை ஏற்றுக்கொண்டவர்களை தான் சுத்திகரிப்பார். யார் அந்த அவர்கள்? பாருங்களேன். ரைட், போதும். முதலாவது உபதேசத்தை கேட்கிறவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? கவனிங்க. தன்னைத்தான் வெறுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வருவான். பவுல் சொன்னார் இல்லையா, நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை, விரும்புகிறதை செய்ய முடியாமல் வெறுக்கிறதையே நான் செய்கிறேன்னு கண்டுபிடிச்சார். பத்தியா? இது எப்படி வந்தது அவருக்கு? உபதேசத்தினாலதான் வந்துச்சு. நான் சொன்ன ஏற்கனவே நமக்குள்ள யாரு இருக்கிறது? எத்தனை பேர் இருக்கிறாங்க? எங்க அப்பா மூலமாய் வந்த ஒரு உயிர், அதுதான் ஸ்தோத்திரம் பெர்னார்ட் ஜேம்ஸ் ராஜதுரை. ஸ்தோத்திரம். இல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இன்னொரு உயிர் எனக்குள்ள வந்தது. நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது அப்போ ராஜதுரையை கட் பண்ணி தூக்கிட்டு பெர்னார்ட் ஜேம்ஸ்னு வச்சேன். ஸ்தோத்திரம். டிசியில பெர்னார்ட் ராஜதுரைன்னு இருந்ததுனால எல்லா ரெக்கார்டும் அதுலயே இருக்குது. ஸ்தோத்திரம். ஆனா என்னுடைய முழு பேர் பெர்னார்ட் ஜேம்ஸ் ராஜதுரை. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாய் நான் பெற்றுக்கொண்டது ஜேம்ஸ். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளதுக்கு முன்னாடி என் பேரு பெர்னார்ட் ராஜதுரை. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்குது. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சுரேஷ் அப்பா மூலமாய் பெற்ற உயிர், சிமியோன் இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்ற உயிர். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப சிமியோன் என்ன பண்ணா? சுரேஷை வெறுக்கணும். சிமியோன் என்ன பண்ணோம்?
சுரேஷை வெறுக்கணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். சிமியோன் இயேசு கிறிஸ்து ஆவி அவருக்கு பிடிக்காத காரியத்தை ஆதாமின் ஆவி செய்யும் போது அதை வெறுக்கணும். இது எந்த ஆவின்னு கண்டுபிடிக்கணும். இதைத்தான் நான் டுயல் நேச்சர்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். 2 பண்புகளுடைய ஸ்தோத்திரம் மனுஷன். நம்ம ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி உட்காரணும். 1 கொரிந்தியர் வாசத்துல 2வது அதிகாரத்துல ஆவிக்குரியவன் சகலத்தையும் ஆராய்ந்து நிதானம் வேணும். நிதானம் வேணும். ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு செயலை செய்ய போறோம். இது இயேசு கிறிஸ்து செய்வாரா இந்த செயலை, இல்ல பிசாசு செய்யுமா அப்படின்றத உட்கார்ந்து ஒரு விஷயம் என்ன பண்ணோம், செக் பண்ணிட்டு, ஒருவேளை இந்த செயலை இயேசு கிறிஸ்து செய்ய மாட்டார்னு நினைச்சா அந்த செயலை செய்யாம வெறுக்கணும். சுரேஷ் தான் ஏடாகுடமா செய்யும், சிமியோன் செய்யவே செய்யாது. ஆமீன். அதனால நம்ம முதல்ல எங்க மாறணும் தெரியுமா? ஸ்தோத்திரம். ஒரு விசுவாசி தான். ஸ்தோத்திரம். சுரேஷ் சுரேஷ்னு கூப்பிட்டு பழைய மனுஷனை தூண்டி விடக்கூடாது. எப்ப சபைக்குள்ள வந்துட்டியோ என்னதான் பேரு? சிமியோன் தான். ஆமீன். சுரேஷை தூக்கி வச்சு அடக்கம் பண்ணியாச்சு, அப்படித்தானே? அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கெசட்ல மாத்திடலாம்ல, சுரேஷ் வேணான்ட்டு சிமியோன் மட்டும் வச்சுக்கலாம்ல. இருக்கிறதுனால தானே கூப்பிடுறாங்க. ஸ்தோத்திரம். சுரேஷ் சுரேஷ்னா எந்த ஆவி எங்க எந்து ஆவான்? அப்ப அது நம்மளே தான் தூண்டி விடுறோம் சுரேஷ் சுரேஷ்னு கூப்பிட்டு. ஆமா. அதனால சுசிலான்னு கூப்பிட்டா அந்த ஆவி எழுந்துரும். ஸ்டெல்லான்னு தான் கூப்பிடணும். இங்க சபைக்கு வரவங்க நகோமின்னு கூப்பிடணும். சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டா கதை, அதை அழிக்கவே முடியாது. உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரிஞ்சவங்க வரையில சொல்லுங்க. இங்கிருந்து மாற்றத்தை கொண்டாடணும். அதனால தயவு செய்து சபைக்கு வரவங்க ஸ்தோத்திரம் கீதா சிஸ்டர்னு கூப்பிடாதீங்க, அவங்க பேர் கிரேசி ஜபராணி. நளினின்னு கூப்பிடாதீங்க, அவங்க பேரு பிரிஸ்கில்லா. ஸ்தோத்திரம். விஜி கிடையாது, தபித்தால் ஜபராணி. அவங்க அதில் தெளிவாகிறாங்க. ஓரளவு நான் பார்த்தேன். ஆமே. ஸ்தோத்திரம். சாப்பாடு போடும்போது கூட தபித்தால் ஜபராணி. ஸ்தோத்திரம் அப்படின்னு என்ன போட்டாங்க, விஜின்ற பேரு அவங்க சொல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். பேர் கொடுக்கும்போது சொல்லுங்க, அது பிரச்சனை இல்லை. இம்மானுவேலா? ரைட், இம்மானுவேல். ஐயா பேர் இம்மானுவேலாம். ஸ்தோத்திரம். மேகலா பேர் மணிமேகலை. ஸ்தோத்திரம். இதுல எது கிறிஸ்டியன் பேர், எது ஞானஸ்தான பேர் தெரியல. இல்ல, அதான் எல்லாமே ஞானஸ்தான பேர் மணிமேகலையா? மாத்தல. ஸ்தோத்திரம். ஏன் மாத்தி வைக்கிறான்றது புரியுதா? ஸ்தோத்திரம். நமக்குள்ள 2 உயிர் இருக்குது. வச்சிடலாம். ஸ்தோத்திரம். மறுபடியும் ஞானஸ்தானம் கொடுத்து தான் வைக்கணும். ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா. காலே மட்டும்தான், கண்ணன் வரவே கூடாது. ஸ்தோத்திரம். கண்ணன்னா அந்த ஆவி இருந்துக்கும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். கண்ணன்னே வரக்கூடாது கதை. ஆமே. புரிஞ்சுக்கினீங்களா? நம்ம நடைமுறை படுத்தி பாருங்களேன், அந்த சுவாபம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். புரியுதா? சிமியோன் சிமியோன் சிமியோன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவால் பெற்ற உயிர் அந்த ஆவி வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம். அதை கூப்பிடுறது கிடையாது. ஸ்தோத்திரம். சுரேஷ் சுரேஷ் சுரேஷ்னா இயேசு கிறிஸ்துவால் பெற்ற ஆவி வேலை செய்யறதே இல்லை. அவங்க அப்பா மூலமாய் பெற்ற ஆதாமின் ஆவி தான் என்ன பண்ணுது, வேலை செய்யுது. அதனால முதல்ல நம்ம அங்க மாற்றத்தை கொண்டு வரணும். நீங்க புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். யாருக்கு அவர் சுத்திகரிப்பை கொடுப்பார்னா, ஸ்தோத்திரம், என்னை நானே வெறுக்கிற சுவாபத்துக்கு போகணும். நான் செய்யறது எனக்கே பிடிக்கலங்க, நான் நடந்துக்கிறது எனக்கே பிடிக்கலன்னு நான் முதல்ல எனக்கு தெரியணும். புரியுதா இல்லையா? ஸ்தோத்திரம். இது நான் பண்றது ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் பண்ற செயலே இல்ல. ஸ்தோத்திரம். பழைய பிசாசு செய்து. ஸ்தோத்திரம். வாஸ்தவம். 2:26 2 தீமோத்தேயுல பிசாசினுடைய இச்சைகளின்படி செய்வதற்கு அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள். அவன் கையில நம்ம மாட்டிக்கிறோம். ஆதாமின் ஆவி மூலமா ஏதேன் தோட்டத்திலே பிடிச்சிட்டான். ஸ்தோத்திரம். புரியுதையா? இம்மானுவேலையா? ஸ்தோத்திரம். அப்ப நம்ம ஆண்டவரால சுத்திகரிக்கப்படணும்னு நினைச்சா, விரும்புனா, இன்னில இருந்து இங்க ஒரு முடிவுக்கு வரணும். என்னை நானே வெறுக்கிற குணத்தை நான் வாழ்த்துக்கணுங்க. கண்டுபிடிக்க தெரியணும் எந்த ஆவி இது வேலை செய்யுது. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்கள் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்குரியவர்கள். நம்ம ஆவிக்கு சொந்தக்காரர்கள் அர்த்தம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள செய்யற காரியங்கள் அதுக்கு ஏற்றபடி இருக்கணும். ஆவிக்குரிய ஏற்றபடி இருக்கணும். ஸ்தோத்திரம். மாம்சம் எதுவுமே நம்ம கூடாது, வெளியே வரவே கூடாது. அப்படி வந்துச்சுன்னா ஸ்தோத்திரம், நீங்க இன்னும் உங்களை வெறுக்கலன்னு அர்த்தம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை சுத்திகரிக்க விரும்பினால், உங்களை ஆண்டவர் சுத்திகரிக்க நீங்க விரும்பினால், முதலாவது இந்த கண்டிஷனுக்கு வரணும். எந்த வேலையும் துருத்துன்னு செய்யக்கூடாது, நிதானம் வேணும். ஆமென். ஸ்தோத்திரம். யோபின் பொறுமையை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே. யாக்கோபு சொல்றாரு, அவருடைய செயலின் முடிவையும் நம்ம பார்த்திருக்கிறோமே.
ஸ்தோத்திரம். யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலையா? ஸ்தோத்திரம். வாசிங்கம்மா. ஜெபசேனை எடுத்தியா? யோபின் பொறுமையை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே, அவனுடைய செயலின் முடிவை நாம் அறிந்திருக்கிறோமே என்று சொல்லுகிறார் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பாத்தீங்களா, பொறுமையா இருந்தான். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட 100 வருஷம் சொல்றாங்க. 10 புள்ள திருப்பி பிறக்கணும். ஸ்தோத்திரம். 10 புள்ள திருப்பி பிறக்கணுங்க. அப்பதான் அவனுக்கு கிடைக்க முக்கியமான ஆசீர்வாதங்கள்லாம் கிடைத்ததுன்னு அர்த்தம். எவ்வளவு நாள் பொறுமையா? ஆண்டவருடைய சிட்சையை ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு இருந்தான். இவை எல்லாவற்றிலும், முதல் அதிகாரம் கடைசி வசனம் இப்படி சொல்லுது, இவை எல்லாவற்றிலும் அவன் என்ன பண்ணலையா? பாவம் செய்யவில்லை, தன் தேவனை பற்றி குறை சொல்லவே. ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவன் அப்படியே ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். பொறுமை, நிதானம் ரொம்ப அவசியம். நிதானமா இருக்கணும், ரொம்ப அவசரப்படவே கூடாது. இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. செஞ்சுட்டு அப்புறம் நிதானமா இருக்கிறது இல்லை, செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? நிதானமா. அப்புறம் யோசிக்கிறேன்ல, ஐயோ இதை நான் செஞ்சிருக்கூடாது இல்ல, ஏதாவது செயலை செய்யும் போது இதை நான் செஞ்சிருக்கூடாது இல்ல அப்படின்னு அப்புறம் யோசிக்கிறேன்ல, அது முன்னாடியே வரணும். புரியுதா இல்லையா? செஞ்சுட்டு பேர் நிறைய பேர் யோசிப்போம், இதை நான் பண்ணிருக்கூடாது, இப்படி நான் செஞ்சிருக்கூடாது, இப்படி நான் பேசிருக்கூடாது அப்படின்னு நமக்கு யோசனை வரும். ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த யோசனை செஞ்சது பின்னாடி வரக்கூடாது, செய்யறதுக்கு முன்னாடியே இது தவறு என்று சொல்லி உணர்த்துகிற அளவுக்கு நீங்க முதலாவது 2 உயிரை பெற்றவர்கள் என்பதை நம்புங்க. ஸ்தோத்திரம். எந்த உயிர் உங்களை நடத்துகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களை நீங்களே வெறுக்கிற அனுபவத்துல கடந்து வந்துட்டீங்கன்னா உங்க மேல சிலுவையை அவர் வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா உற்சாகமா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. லூக்கா 9:28 தன்னை தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு ஏற்றவன். கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். சிலுவையை அவர் வைப்பாருங்க உங்க மேல. இந்த பக்குவத்துக்கு வந்துட்டீங்கன்னா கவனிங்க, சிலுவைய அவர் உங்க மேல வைப்பார். சிலுவைனா என்னது? ஜாலியா? சிலுவைனா அவமானம், அசிங்கம், நிந்தனை, வேதனை, போராட்டம். ஆமென் சொல்லுங்களேன், இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு அதுல மரித்ததுனால அது புனித சின்னமா நம்ம கொண்டாடுறோம். ஆனா சிலுவை என்பது ரோம அரசாங்கத்துல ஒரு கொலை கருவி. சிலுவை சுமந்தா ரொம்ப அசிங்கம், அவமானம். ஸ்தோத்திரம். அதனால தான் சிரேன ஊரானாகிய சீமோன் மேல தூக்கி வைப்பாங்க. இயேசு சுமந்து கொண்ட போது அந்த சைடு வருவான். ஸ்தோத்திரம். இயேசு அவமானப்படத்தான் நான் வந்தேன், நீ ஏன்பா அவமானப்படுறன்னு முடியாத சூழ்நிலையில அவங்ககிட்ட வந்து சிலுவை இவரே வாங்கிப்பாரு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல படத்துல. ஸ்தோத்திரம். புரியுதா? அவமானம் சிலுவை என்பது. அவமானத்தை நானே பட்டுக்கிறேன், நீ என்ன பண்ணாத, அவமானப்படாதன்னு சிலுவை வாங்கிட்டாரு. ஆனா இப்ப ஒரு விசுவாசி ஆத்ம சுத்திகரிப்புக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற விசுவாசிக்கு அவர் சிலுவை பாருங்க. சிலுவையில எத்தனை காரணம் இருக்குது? சிலுவையில எத்தனை காரணம் இருக்குது? 4 இருக்குது இல்லையா? ஸ்தோத்திரம். இந்த 4 கார்னர் வழியா சிலுவையை உங்க மேல அனுமதிப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு வழி டைம் டிலே, உங்களுக்கு வர வேண்டிய நன்மை வராமல் கால தாமதமாக்குவார். அப்பவே புரிஞ்சுக்கணும் அவர் நம்ம மேல சிலுவையை வச்சுட்டாருன்னு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆபிரகாம் 75 வயசுல அழைச்சி 100 வயசுல தான் குழந்தை கொடுத்தாரு. 25 வருஷம் அலைய விட்டாரு. கால தாமத்தின் மூலமாய் சிலுவை உங்க மேல வைப்பார். ஒரு கார்னர். ஆமென். 2வது ஃபைனான்சியல். ஃபைனான்சியல், உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராது. இதுக்கு உதாரணம் மோசே. எகிப்தின் அரண்மனையில 40 வருஷம் இருந்தான். ஸ்தோத்திரம். நல்ல சாப்பாடு. அரண்மனையில எப்படி இருப்பான்? ஆனா 40 வருஷம் வனாந்திரத்துக்கு தொட்டி விட்டார். ஸ்தோத்திரம். ஆமென். 40 வருஷம் சோத்துக்கே வழி இல்லை. ஸ்தோத்திரம். ஃபைனான்ஸ் பிரச்சனை அவனுக்கு கொடுத்து, ஸ்தோத்திரம், அவனை சிலுவை அனுமதித்து அவனை உருவாக்கினார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. 3வது கார்னர், சொந்த குடும்பமே பகைக்கும். நீங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, இவங்களா இப்படி பேசினாங்க. ஸ்தோத்திரம். கூட பிறந்த அண்ணன், கூட பிறந்த அக்கா இதுவா பேசிச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு பயங்கரமா இருக்கும். அப்படி நினைக்கும் போது நீங்க யோசிச்சுக்கணும், வச்சுட்டாரு சிலுவை. ஆமேன். அவங்க கூட போய் சண்டை போடக்கூடாது, நம்ம மேல சிலுவை ஆண்டவர். ஆமேன். யோசேப்பு இதுக்கு உதாரணம். யோசேப்பு யாரு பகைச்சது? சொந்த சகோதரர்கள். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3வது காரணம் என்னது? சொந்த ஜனங்களால் பகைக்கப்படுவீர்கள்.
4வது கார்னர், யோபு போல வியாதியை கொடுப்பார். இந்த 4 வழியை ஸ்தோத்திரம் தவிர வேற வழியில ஆண்டவர் உங்களை சிட்சிப்பது கிடையாது, சிலுவையை அனுமதிப்பது கிடையாது. நோட் பண்ணீங்க. 1 டைம் டிலே, 2 பைனான்சியல் பிரச்சனை, 3 சொந்த ஜனங்களால் பகைக்கப்படுவீர்கள், 4 வியாதி வரும். எனக்கு இந்த உபதேசத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த 4 எனக்கு கர்த்தர் அனுமதித்தார். சிலுவை தூக்கி டோட்டலா வச்சாரியா மேல. ஆமென். ஸ்தோத்திரம். பக்கத்து வீடுங்க, ஒரே காம்பவுண்ட்ல இருக்கிறோம். ஸ்தோத்திரம். எங்க அக்கா அப்படி பேசுவாங்கன்றது எனக்கு தெரியல, அன்னைக்கு தான் தெரியுது. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சில நாளுக்கு முன்னாடி தான் இது நடக்குது சம்பவம். ஸ்தோத்திரம். அப்படி பேசுறாங்க. ஸ்தோத்திரம். எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அப்படி கேவலப்படுத்துறாங்க. ஸ்தோத்திரம். வர வேண்டிய பணம் வரல, இன்னும் வரல. ஸ்தோத்திரம். டைம் டிலே. ஸ்தோத்திரம். வர வேண்டிய பணம் காலத்துக்கு வரல. ஸ்தோத்திரம். பைனான்சியலா பயங்கரமா நொறுக்கப்பட்டேன். பணத்துக்காக ₹1 கிடைக்குமான்னு ஏங்கின நாட்கள் உண்டு. அவ்வளவு பயங்கரமான நெருக்கம். வியாதியும். ஸ்தோத்திரம். பிரஷர் அண்ட் பிபி. ஸ்தோத்திரம். அண்ட் சுகர் 380 400 போயிடுச்சு. ஸ்தோத்திரம். நல்லா இருந்த ஆளுக்கு எல்லாத்தையும் அனுமதிச்சார். ஸ்தோத்திரம். எனக்கு போதிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இதுல ஏதோ ஒன்னை கொடுத்து தான் நான் அவங்களை என்ன பண்ணுவேன், அவமானப்படுத்தி சிக்ஷைப்படுத்தி ஸ்தோத்திரம் ஆத்ம சுத்திகரிப்பினார நடத்துவேன். ஆனா நீ ரொம்ப பாக்கியவான், உனக்கு 4 கொடுத்துட்டனாரு. ஆமென். 1 இருந்தாவே ஆண்டவர் உங்க மேல சிலுவை வச்சுட்டாருன்னு அர்த்தம். ஆமென். எனக்கு 4 சேர்த்து வச்சாரு. ஆமென். அதனால தான் சீக்கிரம் 6 மாசத்துல என் ஆத்மா சுத்திகரிப்பு ஆயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இப்ப கஷ்டப்பட்டு ஜெபம் பண்றதே இல்லை, கண்ணை மூடினா பேசுறாரு. நீங்க நம்பவே மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் போட்டு உருண்டு பரண்டு அழறதே கிடையாது. ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயமா நான் சொல்றேன், ஜெபம் அப்படின்னா நம்ம பேசுறது கிடையாது, அவர் பேசுறது. கண்ணை மூடி என்னப்பான்ட்டா அவர் பேசணும், நீங்க பாட்டு வாய முடியுன்னு கேட்கணும். அதான் அவர் சொல்றாரு, நான் உனக்கு போதிப்பேன், நீ ஏன் எனக்கு என்ன சொல்ற, கமலை எனக்கு தெரியும், உன் ஆவில் சொல் பிரவாத்துக்கு முன்னாடியே. ஸ்தோத்திரம். அப்போ நாம் முதலாவது நாம் யாருன்னு அறிஞ்சு பழைய மனுஷனை புதிய மனுஷனால வெறுக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு வர்றவங்க மேலதான் சிலுவையை வைப்பார். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. இதைத்தான் இயேசு சொல்லும்போது மத்தேயு 11:28 என்ன சொன்னார் பாருங்க. ஸ்தோத்திரம். மத்தேயு 11:28 ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ரைட், இது அழைப்பு. வெளியில நம்ம இருந்தோம், ஆண்டவர் அறியாத இருந்தோம். இயேசு இப்ப அழைக்கிறார். ஏன்பா வருத்தப்படுறீங்க, வேதனையில் இருக்கிற எல்லாரும் என்கிட்ட வாப்பா, உனக்கு நான் என்ன பண்றேன், ஐ வில் கிவ் த ரெஸ்ட், இளைப்பாறுதல் உனக்கு தருவேன்னாரு. அதே போல வந்தோம், ஆவியில ரட்சிப்பை கொடுத்துட்டாரு, கொஞ்சம் இளைப்பாறுதல். ஆமென். ஆவி ரட்சிப்பு கட்சிச்சு, அவர் கூட்டப்படியே வந்தோம், ஆவியை என்ன பண்ணிட்டாரு, ஒரு இளைப்பாறுதல் கட்சிச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் சிலுவையை உங்க மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு, புரியுதா, நானும் உங்க ஆவிக்கு இளைப்பாறுதல் தருவதற்கு நான் சிலுவையை சுமந்துட்டேன், உங்க ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்கு நீங்க சிலுவைய, புரியுதாங்க இல்லையாங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கீதா சிஸ்டர் புரியுதா? சாரி, கிரேசி சிஸ்டர். உங்க ஆவிக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு நான் சிலுவை சுமந்துட்டேன், உங்க ஆத்மா ரட்சிக்க பண்ணா நீ சிலுவை சுமக்கணும்ன்றாரு. இந்த சிலுவை தான் 4 வழி. யாருக்கு ஏதாவது ஒண்ணு இருக்குதா? அப்புறம் நீங்க இன்னும் உங்களை யாருன்னு கண்டுபிடிக்கல. ரைட், இருந்தா ஓகே, உங்க மேல சிலுவை வச்சிட்டாருன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். இந்த 4 வழியில உங்க மேல வச்சுக்கிறாரு சிலுவைனா, நீங்க உங்களை வெறுக்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம், நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு தான் வைப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு எல்லாம் வைக்கலையா? இன்னிலிருந்து என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு செயலை செய்யும் போது ஸ்தோத்திரம், இது யாருடைய செயல், ஆமென், அப்படின்னு நிதானிச்சு செய்யுங்க. ஸ்தோத்திரம். எதுவா இருந்தாலும் ஒரு 10 செகண்ட், அதாவது உலகத்திலே சொல்லுவான். ஸ்தோத்திரம். நல்லா நீ கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு கோபம் வருதா, கண்ணை மூடி ஒரு 10 எண்ணு, கோபம் அதுக்கப்புறம் வராது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோபம் வருதுன்னா என்ன பண்ணு, கண்ணை மூடி 1 2 3 4 5 6 7 8 9 10 எண்ணினா உனக்கு கோபமே, சண்டை போடுற எண்ணமே போயிடும். நான் மேகலா சிஸ்டர் ஐயா வரும்போது கோபம் வந்துச்சுன்னா கண்ணை மூடி 1 2 3 4. ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், உலகத்தான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறான், கடவுள் பாதி மிருகம் பாதி. எல்லாருக்குமே தான் அது, அவனுக்கு தெரியுது, நமக்கு தெரியல. கடவுள் பாதி
மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். உண்மைதானே? அவனுக்கு தெரிஞ்சுக்குதுங்க. ஸ்தோத்திரம். இன்னும் நமக்கு தெரியல, புரியல. ஸ்தோத்திரம். கடவுள் பாதி மிருகம் பாதி தானே உள்ளகுது. ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப செயல்பாடு மிருகத்தின் செயலா கடவுளின் செயலான்னு கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிச்சு செய்யும் போது ஸ்தோத்திரம், நீங்க உங்களை தெரிஞ்சுங்கன்னு தெரியுது ஆண்டவருக்கு. அப்ப என்ன பண்ணுவார்? சிலுவை தூக்கி உங்க மேல வச்சுட்டாருன்னா நீங்க பாக்கியவான். ஆமென். உங்க ஆத்துமாவை சுத்திகரிக்க போறாருன்னு அர்த்தங்க. அவர் எப்படி சுத்திகரிப்பாரான்னு தெரியுமா? ஸ்தோத்திரம். சிலுவை தூக்கி வச்சுட்டு அப்படியே போயிருது இல்ல. மல்கியா 2வது அதிகாரம் எடுப்போம். ஸ்தோத்திரம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசிங்க. இப்போதும் ஆசாரியர்களே, மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:1 3:2 ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தையும் போல இருப்பாராம். எப்படி புடமிடுவார் உங்களை? வண்ணாருடைய சவுக்காரம் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? பர்னபாயாவுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். மற்றவங்களாம் தெரிய வாய்ப்பு இல்லை. ஸ்தோத்திரம். ஊர்ல ஸ்தோத்திரம் நமக்கு வேலை செய்யறதுக்கு ஒருத்தரை வச்சிருப்பாங்க. முடி வெட்டுற குடும்பம் ஒன்று எங்கள் ஊர்லலாம் இருந்துச்சு. துணியெல்லாம் துவைச்சி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க பேர் தான் வண்ணார். ஸ்தோத்திரம். அவங்க எப்படி துவைப்பாங்க? சோப் போட்டுலாம் இல்லை. ஸ்தோத்திரம். அப்படியே மானாவரில் போனால் வெள்ளை வெள்ளையா சால்ட்டு பூத்துருக்கும் மண். அந்த மண்ணை மேலோட்டமாக கொண்டாந்து ஒரு பானையில் கரைச்சிட்டு நீங்கள் கொடுக்குற துணியெல்லாம் அதில் போட்டு முக்கி 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 சுட்டி சுட்டி அப்படி போட்டுட்டு ஒரு அடுப்பு, அதில் 3 பானை தண்ணி இருக்கும். நீட்டாக அப்படி போட்டிருப்பாங்க. அடுப்பு மாதிரி இருக்கும். ஒரு சைடு வாய், அதில் 3 பானையில் தண்ணி இருக்கும். அதுக்கு மேலே இந்த துணியை தூக்கி 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 சுற்றி 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 அப்படியே அந்த பானையை மூட்டுருவாங்க. இப்ப கீழே நெருப்பு போட்டு கொளுத்துன உடனே அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த ஆவி பிளஸ் இந்த சோடா உப்பு துவைக்கப்பட்ட துணி, ஸ்தோத்திரம், அந்த ஆவி போய் பட்ட உடனே நம்மால போடுற துணியெல்லாம் தீபாவளிக்கு பொங்கலுக்கு தான் போடும். மற்ற நாள்லாம் வீட்டில் துவச்சிக்கும். ஸ்தோத்திரம். அந்த பெட்ஷீட்லாம் போடும்போதே நமக்கே பரிதாபமாக இருக்கும். ஸ்தோத்திரம். சுத்தமாக கலர் மாறி இருக்கும். இவங்க யூஸ் பண்ணி ஸ்தோத்திரம். இவங்க வாங்கின வெள்ளை பெட்ஷீட்னு வச்சிங்களேன், கண்ணங்கரையல்னு போடுவாங்க. ஆனால் அவர் எடுத்தாந்து ரிட்டர்ன் பண்ணும்போது பளிர்னு வெள்ளையா இருக்கும். ஸ்தோத்திரம். இது எப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டோட அந்த பிளாட்டோட எண்டில் தான் அவங்க வீடு. கரெக்டாக அந்த பார்டரில் போட்டிருப்பாங்க வெள்ளாவி. கரெக்டாக எங்கள் வீட்டில் இருந்து பார்த்தாவே தெரியும். அப்போ தான் இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு காட்டினார். அப்படி தான் போட்டு உங்களை என்ன பண்ணுவாராம், புரியுதா இல்லையா? ஸ்தோத்திரம். வெள்ளாவில போட்டு வேக வைக்கிற மாதிரி விட மாட்டார் உங்களை. ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமானது. ஸ்தோத்திரம். போட்டார்னு வச்சுங்க, வெள்ளாவில பேசவே மாட்டார், உட்கார்ந்துவார் கம்முன்னு. ஆமென். நாமளும் வாயை மூடின்னு கம்முன்னு இருக்கணும். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உட்கார்ந்து புடமிடுவார். ஸ்தோத்திரம். உட்கார்ந்து புடமிடுவார். எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு கொஞ்சம் பழைய நகைலாம் இருந்துச்சு. அதையே எத்துமாமானா எனக்கு வேணாம், புதுசாக வாங்கி கொடுங்க அப்படின்ச்சு. அதனால சரவணா செல்வரத்னம் குரோம்பேட்டைக்கு எடுத்து போனோம். ஒரு 20 சவரம் நகையை ஸ்தோத்திரம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவன் டப்புன்னு ஸ்தோத்திரம் அதை தூக்கி ஒரு கவரில் போட்டு இந்த சைடில் ஒரு ரூம் இருக்குது, அங்கே போனான். ஸ்தோத்திரம். அங்கே போய் குத்தோடனே அந்த ஆள் வாங்கி ஒரு கிண்ண மாதிரி இருந்துச்சு, அதில் போட்டு ஆமென் ஸ்தோத்திரம் கொஞ்சம் மண்ணெண்ணெயை ஊற்றி ஸ்தோத்திரம் அங்கே ஹீட் பண்ணிக்கிறான். ஸ்தோத்திரம். 1000 டிகிரி ஸ்தோத்திரம். கோல்டை உருகிறதுக்கு நம்ம சாப்பாடு வைக்கிறதுக்கு 100 டிகிரி, தங்கத்தை உருகிறதுக்கு 1000 டிகிரி ஹீட் பண்ணிட்டு புஷ்ஷுன்னு ப்ளோயர்ல வருது கரண்ட்ல எல்லாமே. அதில் வச்சுட்டு ஸ்தோத்திரம் அதில் வச்சான். ஸ்தோத்திரம். என்ன சார் பண்றீங்கன்னா அதெல்லாம் பேசியிருந்தவன் ஸ்தோத்திரம் இப்போ பேசவே இல்லைங்க. ஸ்தோத்திரம். நான் கேட்டுனேக்கிறேன், என்ன பண்றீங்க ஸ்தோத்திரம். எதுவுமே சொல்லாமன் கடகன அந்த நகையெல்லாம் தூக்கி அந்த டப்பால போட்டு அதில் வச்சுட்டு அப்படியே பார்த்துனேக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எந்த வார்த்தையும் அவன் பேசவே இல்லை. கப்புன்னு கொஞ்சம் புகை வந்து அதுக்கப்புறம் அதை தூக்கி ஒரு கோல்டு அந்த பிஸ்கெட் மாதிரிக்கிற அந்த பிளேட்ல ஊற்றினான். ஸ்தோத்திரம். அது மேலே கொஞ்சம் மண்ணெண்ணையே ஊற்றினான். இப்போ சொல்லுங்க சார் என்ன கேட்டீங்கன்றான். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. புரியுதா இல்லையா? அதெல்லாம் பண்ணிட்டு இப்போ சொல்லுங்க சார்
ஸ்தோத்திரம். என்ன அப்படின்றான், ஏங்க என்ன பண்றீங்க, அப்பவே கேட்டாங்க இப்ப சொல்லுங்கன்றீங்களே. ஸ்தோத்திரம் அப்படின்னு அவன் சொன்னான், சார் நான் உங்களாண்ட பேசியிருந்தேன்னு வச்சிங்களேன், ஸ்தோத்திரம், 2 செகண்ட்ன்றது 3 செகண்ட் ஆயிட்டா தங்கம் பஸ்மம் ஆகி போடும். 20 சவரம் எவன் கொடுக்கறது பணம்? புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதனால அந்த வேலையை செய்யும் போது கான்சன்ட்ரேட் ஃபுல்லா அந்த குறிப்பிட்ட டைமுக்கு நான் எடுக்கலன்னா தங்கம் ஆயிடும், பஸ்வம் ஆயிடும், சாம்பல் ஆயிடும். ஒரு சவரம் அப்ப 80,000 ரூபாய், 16 லட்சம் ரூபாய் நான் தரணும். ஸ்தோத்திரம். உண்டாண்ட ஒரு வார்த்தை பேசுறதுனால அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் அப்படிதான் உங்களை தூக்கி வெள்ளாவில வச்சிட்டாருன்னா எதுவுமே யார் சொன்னாலும் எதுவுமே கேட்க மாட்டாரு, கம்முன்னு உட்காந்துருவாரு. ஆமே, நீங்க ரெடி ஆகிறவரெல்லாம் விடவே உங்களை மாட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா இல்லையா? அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ரெடி ஆக்கிட்டு தான் உங்களை விடுவார். ஸ்தோத்திரம். ரெடி ஆகிட்டு தான் உங்களை விடுவாரு. ரெடி ஆகிறவரெல்லாம் பேசவே மாட்டார். அதான் அழகா சொல்றாருங்க, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். ஸ்தோத்திரம். இதான் அதுதான் அது முக்கியமானது. ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தது தான் சுத்திகரித்த பிற்பாடு தான் அவர்கள் கர்த்தருடையவர்களா இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். ஆமென். இப்பதான் நீங்க செலுத்துற காணிக்கை அவர் ஏத்துக்கிறாரு, புடமிட்ட பிற்பாடுதான். இப்பதான் நீங்க பண்ற ஜெபத்தை அவர் கேட்கிறாரு, இப்பதான் நீங்க செய்யற எல்லா காரியத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். புடமிடுறதுக்கு முன்னாடி நீங்க செய்யற ஒண்ணுத்தையும் அவர், புரியுதா இல்லையா? புடமிடுறதுக்கு பேர் தான் ஆத்தும சுத்தி கரிப்பு. ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுப்பீங்களா இன்னைக்கு உங்க ஆத்துமா சுத்திகரிக்கப்படணும்னு? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதுவரை சுத்திகரிக்கப்படாத வரை நீங்க செய்யற எதுவுமே அவர் ஏற்றுக்கொள்வது இல்லை. நம்ம திருப்திக்கு ஏதோ வரோம் போறோம், அவ்வளவுதான். ஸோ அதனால நம்மளால மாற்றத்துக்குள்ள வர முடியல, ஐக்கியப்பட முடியல. ஸ்தோத்திரம். அவரோடு ஐக்கியப்படாம யாரோடும் ஐக்கியப்படவே முடியாது. ஸ்தோத்திரம். இந்த வண்ணாருடைய சவுக்காரன் சொன்ன இல்லைங்களா? ஸ்தோத்திரம். இதைத்தான் யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனத்துல தெளிவா சொல்றாரு. அதை மாத்திரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். எப்படி இந்த புடமிடுதல் நடக்குது அப்படின்றத மாத்திரம் சொல்ல போறேன். ஸ்தோத்திரம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு மிகுந்த பலன், ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டுமானால், கவனிங்க கவனிங்க கவனிங்க, ஏசு தெளிவா சொல்லிட்டாரு. இதை மட்டும் ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவர் உட்கார்ந்து புடமிடுவார்னு சொன்னா இல்லையா? ஸ்தோத்திரம். அந்த ப்ராசஸ் தான் இது. என்ன ப்ராசஸ் இதுன்றத சொல்றேன். கோதுமை மணி எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? நெல் மணி பார்த்துக்கிறீங்களா? கோதுமை வேற, கோதுமை மணி வேற, அப்படிதானே? கோதுமைனா என்னது? நம்ம ரேஷன் கார்டில் போய் வாங்கிறோமா, அது பேர் கோதுமை. கோதுமை மணினா என்னது? அது மேல ஒரு உமி ஒட்டிக்கின்னு இருக்கும். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அரிசி வேற நெல் வேற இல்லையா? அது போல அரிசின்றது நம்ம சாப்பிட்றது, நெல் என்பது விதைக்காக வச்சிருப்பாங்க, அது மேல ஒரு உமி ஒட்டின்னு இருக்கும். ஸ்தோத்திரம். அதுதான் மணி. உமி ஒட்டிங்குது இல்ல, அதுக்கு பேர் தான் மணி. தேங்காய் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ள இருக்கிற தேங்காய் மேல மட்டை மூடின்னு இருக்கும். தேங்காவோட மட்டை மூடி இருந்ததுன்னா அது விதைக்கான தேங்காய் மணி, தேங்காய் மணி அது. ஆமைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா? இந்த நெல் மணி, கோதுமை மணி, தேங்காய் மணிலாம் வெளியவே இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அது தேங்காய் ஏதோ ஒரு வச்சுக்கிறீங்க, அதை தூக்கி ஒரு மூலையில் குமிச்சு வச்சிருப்பீங்க, அது அப்படியே தான் கெடுக்கும், அப்படித்தானே? ஸ்தோத்திரம். ஆனா அதே தேங்காய ஒரு 6 அடி 3 அடி பள்ளம் நோண்டிட்டு உப்பு கப்புலாம் போட்டு உள்ள பொச்சு வச்சு பாருங்க, 1 மாசத்துல மேல இலை விட்டுன்னு வரும். அதுதாங்க சொல்றாரு, உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் வர வேண்டுமானால் கோதுமை மணியாக நீங்கள் நிலத்தில் விழுந்து சாவணன்றார். அல்ல, நீங்க புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் சிலுவை பற்றிய உபதேசம். சிலுவை மேல வச்சுட்டு அவர் உட்கார்ந்துட்டாரு இல்லையா? அப்ப என்ன ப்ராசஸ் நடக்குது? இப்ப நெல்லை போட்டோம், நாற்றங்கல்ல நெல்லை போட்டோம் இல்லையா? ஸ்தோத்திரம். அந்த நெல்லுக்குள்ள இருந்து என்ன வரும்? நெல் அந்த முளைச்சு வெளியே வரும். அப்படி வெளியே வரும்போது 2 வேலை நடக்கும். என்ன நடக்கும்? கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நெல்லை பிடிங்கி பார்த்தீங்கன்னா வேர் தான் இருக்கும், மற்ற எதுவுமே அதுல இருக்காது. அப்ப போட்ட நெல் எங்க போச்சு? செடி ஆகல, அது அழிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். புறம்பான ஸ்தோத்திரம் ஓடா இருக்குது பார்த்தீங்களா?
அதுதான் ஆதாமின் ஆவி. புரிஞ்சுக்கிறீங்களா? எல்லாத்துக்குமே நெல்லுக்கு, கோதுமைக்கு, தேங்காய்க்கு எல்லாமே மட்டை ஆகுது பத்தியா, மட்டை. அந்த மட்டைக்கு பேரு புறம்பான மனுஷன் ஆதாமின் ஆவி. உள்ள இருக்குது பத்தியா தேங்காய் மணி, அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி. இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி வளரணும், அது மூலமா தான் நமக்கு ஆசீர்வாதம். அப்படின்னா தேங்காய் எங்க போனோம்? தேங்காய் எங்க போனோம்? மண்ணுக்குள்ள போகணும். மண்ணு தேங்காவுக்கு பிரச்சனை. அந்த மட்டைக்கு மட்டை கொஞ்சம் கொஞ்சமா அந்த மண்ணு மட்டை என்ன பண்ணும்? அரிக்க ஆரம்பிக்கும். அரிக்க ஆரம்பிக்கும் போது சாதாரண மனுஷன், ஜென்ம சுவாபல மனுஷன் இதெல்லாம் பிடிக்காம உபவாசம் போட்டு இது ஆண்டவர் நடத்துறாருன்னு தெரியாம, ஸ்தோத்திரம், புறமான மனுஷனுக்கு உள்ள அரிக்கிறதுனால பாஸ்டிங் கீஸ்டிங் போட்டு எகிரி குச்சி வெளியே விட அந்த ஆளே லூயா சோத்திரம் உட்காந்துப்பான். ஆமே, புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதா இல்லையா? பிரச்சனை நிறைய வரும்போது, போராட்டம் நிறைய வரும்போது பாஸ்டுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அவருக்கு இருதய சிகிச்சை, அறுவை சிகிச்சை செய்ய இருப்பதால் ஸ்தோத்திரம். ஆமென். ஏன் கொடுத்தாரு வியாதி உனக்கு? பாஸ்டர் போடுறாரு வாட்ஸ்அப்ல மெசேஜ், உங்கள் ஜெபங்களில் ஜெபித்துக் கொள்ளுங்கள், அப்படியே கீழே ஜிபே எண் கொடுக்கிறேன், கர்த்தர் உங்களை ஏவுவாரானால். அப்படி ஒரு பிட்ட ஒண்ணு போடுறது. ஜெப குறிப்பு சும்மா வராது, பாத்துக்கிறீங்களா? நான் பாக்குறேன் அந்த டிவிலாம், அந்த ஸ்தோத்திரம் அந்தந்த மதத்துடைய டிவி வருதுங்க. ஸ்தோத்திரம் இந்து அந்த சேனலையும் பார்த்தோம் ஒரு முறை, ஸ்தோத்திரம் முஸ்லீம் சேனலையும் பார்த்தோம், ஒண்ணுமே இல்லை. நம்ம கிறிஸ்டின் சேனல் 100 இருக்குது டிவியில, நீங்க போய் பாருங்க. ஸ்தோத்திரம் அந்த 2 சேனல்லையும் பார்த்தோம், ஒண்ணுமே இல்லை. நம்ம ஆள் போடுறான் எத்தோனே நன்கொடைகளை 8992 என்ற எண்ணில் ஜிபே செய்யவும். இவர் செய்தியே அங்க போல, எதுதான் போய்ங்குது? ஜிபே செய்யவும், ஜிபே செய்யவும் தான் போய்ங்குது மொத்த சேனல்லையும். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, எல்லா சேனல்லையும். ஸ்தோத்திரம், ஆமீன் சொல்ல. ஆனா இந்த சேனல் பாருங்க, இதுக்காக பாருங்க, அவன் அதை பத்தி கேட்கறது இல்லவே இல்லை. ஆனா அங்க போய் கொட்டுறான், இவன் என்ன தான் கெஞ்சினாலும். ஸ்தோத்திரம், அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. இதுக்கு நல்ல உதாரணம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, ஸ்தோத்திரம் இந்த உலக்கையில அப்பெல்லாம் நெல்லு குத்துவாங்க, பாத்துக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் உலக்க வச்சுன்னு குத்துவாங்க, நாங்க கூட குத்தி இருக்கிறேன். ஸ்தோத்திரம் வீட்டுக்குள்ளவே அந்த கல்லை புதைச்சி வச்சிருப்பாங்க. ஸ்தோத்திரம் சரி, அதை குத்தி கித்தி போட்டு சைடில் குத்தி விட்டுருக்கு. நான் ஸ்தோத்திரம் 2 பேர் குத்துவோம், 4 பேர் குத்துவோம். ஸ்தோத்திரம் உரல்ல போட்டு. ஸ்தோத்திரம் இப்ப அப்படிதான் குத்துறாரு இவங்கள ஆண்டவர். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. குத்தனாவும் பூமி போயிடும், புறமான மனுஷன் போயிடும். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் நம்மால் இது புரியல, என்ன யாரு குத்துறதுன்னு தெரியல. ஸ்தோத்திரம் அதனாலதான் எரேமியால சொல்லுவார் புலம்பல்ல, அவரே அதை என் மேல் வைத்தார் என்று வாய மூன்றுன்றாரு. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் குத்த 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 இவர் பாஸ்டிங் உபவாசம் போட்டு, இவர் இல்லாம விசுவாச ஜனங்களுக்கு எல்லாம் சொல்லி வாட்ஸ்அப்ல செய்தி போட்டு, ஸ்தோத்திரம் அப்படியே எகிரி குச்சி அந்த கல்லு ஓரமா, ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு வந்து உட்காந்துக்கிட்டு. ஆமென். குத்தும் போது அந்த மேல கல்லு ஓரமா கொஞ்சம் வந்துடும், பாத்துக்கிறீங்களா? ஸ்தோத்திரம், அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் இப்ப என்ன பண்ணுவாங்க குத்துறவங்க? உன்னை விடவே மாட்டேன், குத்தனாதான் உனக்கு பிரச்சனை தீரும் அப்படின்னு உள்ள தள்ளி திருப்பி நல்லா. ஸ்தோத்திரம் இப்போ பாஸ்டிங் அதிகரிக்குது. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், அல்ல சொல்லுங்க, அல்ல. ஸ்தோத்திரம் இப்ப நல்லா ஜம்ப் பண்ணி போட்ட பாஸ்டிங் ஜபத்துல கல்லை விட்டு வெளியே விட்டாரு. அல்லேலூயா, ஆண்டவர் காப்பாத்திட்டாரு. ஸ்தோத்திரம் குத்துறத்தை அவர் தான். நம்ம அதுக்கு புரியல, புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை. ஸ்தோத்திரம் அதனால எகிரி கல்லுக்கு வெளியே வந்த வண்டியே. ஸ்தோத்திரம் நம்ம ஆளுங்க ஸ்தோத்திரம் லெஃப்ட் ரைட்னு வராங்க எறும்புங்க. ஆமென். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பூச்சி அவரை தூய்மை உள்ள குண்டுல போட்டு பிரிச்சு. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. புரியுதா இல்லையா? அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அதுலயும் எஸ்கேப் ஆகி இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிட்டாருன்னா கோழி பக் பக் பக்னு வரும். ஆமென். ஒரே குத்து. ஸ்தோத்திரம், அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ உரல்லையே இருக்கிறது நமக்கு ஆசீர்வாதம். அவர் குத்துறாருன்னு முதல்ல நம்பணும். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அவர் குத்துற மாதிரி நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிருக்கணும்? நான் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கணும். ஸ்தோத்திரம் எதையாவது அட்டூழியம் பண்ணிவிட்டு அவர் தான் இதை வச்சாரு நம்ப கூடாது. ஸ்தோத்திரம், அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. புரியுதா இல்லையா உங்களுக்கு? நீங்க யாருன்றதை கண்டுபிடிச்சு நான் என்ன நிதானிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். சரிங்களா? ஸ்தோத்திரம் அப்போ இந்த மண்ணுக்குள்ள நம்ம போற அனுபவம் இருக்கணும். அதுதான் உபத்திரவம், அதுதான் பாடு, அதுதான் சிலுவை. இப்ப தேங்காய் மண்ணுக்குள்ள போகும்போது மட்டைக்கு அது பிரச்சனை. ஆனா அதே மண்ணு உள்ள இருக்கிற தேங்காய்க்கு ஸ்ட்ரென்த் அங்கதான் போகுது. வேறு எங்க வரும்? உள்ள அந்த வேறு முளைச்சு எங்க வரும்? மண்ணுக்கு வருது. ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப உபத்திரவம், பாடுகள், பிரச்சனை எல்லாம் புறம்பான மனுஷனாகி ஆதாம் ஆவிக்கு தான் பிரச்சனை.
அதே மண்ணு, அதே பிரச்சனை, அதே உபத்திரவம் உள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆவிக்கு சத்தா போகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதைத்தான் 2 கொரிந்தியர் 4:16 அழகா சொல்லுவாரு. இது ஒரே டைம்ல நடக்குது, ஒரே டைம்ல நடக்குது. எங்களுடைய புறம்பான மனிதன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று சொல்லுவார். இருக்குதா? ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. இந்த புறமான மனுஷனானது அழிந்தும் சைமல்டேனியஸ்லின்னு சொல்லுவாங்க. ஒரே டைம்ல மட்டைக்கு பிரச்சனை, உள்ள இருக்கிற தேங்காய்க்கு சத்து போகுது. ஒரே டைம்ல நடக்குதுன்றார். எங்களுடைய புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்தும் அதே சமயம் எங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எத்தனை கையை தட்டி ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப மண்ணுக்குள்ள போனமா போகக்கூடாதா? மண்ணுக்குள்ள போனாதான் ஆத்துமா ரட்சிக்கப்படும். சிலுவையை சுமக்கணும். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே என்னை பின்பற்றி வர வேண்டும். அதனால பிரச்சனை கண்டு ஓடி போக கூடாது, ஜெப குறிப்பு கொடுக்க கூடாது. ஆமென். எதுக்கு இது வந்ததுன்னு ஃபர்ஸ்ட் உட்காந்து என்ன பண்ணு, அவரே வச்சாரா? அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. யோபு நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்றாரு. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் வச்சாரு, நல்லா தெரிஞ்சுது. ஆபிரகாமுக்கு நல்லா தெரிஞ்சுது, அவர் என்ன நடத்துறாருப்பா, அதனால எங்க போன்னு சொன்னாலும் போயினே இருப்பேன், போற இடம் எனக்கு தெரிய வேண்டியது இல்லைன்ட்டாரு. மோசே அவர் தான் அனுப்புறாருன்னு தெரிஞ்சுக்கிறான், அதனால 40 வருஷம் வாயை திறக்கல. ஆமென். மீதியான் தேசத்துக்கு ஓடி போய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு நல்லா தெரியும். ஸ்தோத்திரம். ஏன்னா அவனுக்கு சின்ன வயசுல தரிசனம் இருந்ததுனால இந்த தரிசனத்தை நிறைவேற்றி கொள்ளும்படிதான் ஆண்டவர் இதை செய்கிறார் என்று சொல்லி அவங்க சகோதரர்களை பார்த்து சொன்னா, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே அந்த தீமையை நன்மையாக மாற்றினார். ஆமென். 13 வருஷம் அவனை போட்டு உபத்திரவப்படுத்தி அந்த உமியை நீக்கிட்டு நல்ல மணியாக, ஸ்தோத்திரம், இப்ப புது சிருஷ்டி வளர்ந்துச்சு அப்படின்னா, ஸ்தோத்திரம், தேங்காய் மரத்துக்கு நீங்க போய் மட்டைய சொருக வேண்டியதில்லை, ஓலைய சொருக வேண்டியதில்லை. ஸ்தோத்திரம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? புது சிருஷ்டிக்கு எங்கிருந்து வருது? எல்லாமே உள்ளந்தே தான் வெளியே வரும். ஸ்தோத்திரம். அதனால நீங்க கொண்டு போய் எதையும் உள்ள, ஸ்தோத்திரம், நீங்க கொண்டு போய் மாத்திரையை உள்ள போட வேண்டியது, நீங்க கொண்டு போய் ஊசியை உள்ள, வெளியேந்து எதுவுமே உள்ள அதுக்கு தேவையே கிடையாது. அது வளர்ந்துச்சுன்னா உள்ள இருந்தே எல்லாம் உங்களுக்கு. கையை தட்ட மாட்டீங்களே, புரிஞ்சவங்க தட்டுங்களே நல்லா. மூச்சில்லாமா? ஸ்தோத்திரம். இந்த நாள் செய்தி சொல்ல முடியல, இதுதான் போன வார செய்தியோட கன்க்ளூஷன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களை நீங்களே வெறுக்க பழகணும். சிலுவை மேல வைங்கப்பான்னு கேட்கணும், வைக்காதவங்க. ஆமென். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன நேசிக்கு தந்த என் மேல சிலுவைய வைங்கப்பான்னு கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவனை வச்சவங்க, ஆண்டவரே என் மேல சிலுவை வச்சதுக்கா நன்றின்னு சொல்லி முழுசா ஒப்பு கொடுக்கணும். எஸ்கே பாய் சோத்திரம் போட்டு எகிரி குச்சி வெளியே போக கூடாது, திருப்பி உள்ள தள்ளி குத்துவார் நல்லா. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. லேசா குத்தும் போது ஏத்துக்குன்னு, ஸ்தோத்திரம், வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் புடமிடுகளுடைய அக்னி போலவும் 1000 டிகிரில போட்டு உருக்குவாரு. ஸ்தோத்திரம். தாங்கவே முடியாது. ஸ்தோத்திரம். ஒண்ணு வந்தா தாங்க முடியாது. எனக்கு 4 வந்துச்சு, அதனால தான் முடிவு பண்ணேன், இன்னைக்கு நைட்டோட க்ளோஸ் பண்ணிக்கணும். ஊழியத்துக்கு வந்து ஸ்தோத்திரம் 18 ஆண்டுகள் ஊழியம் செஞ்ச பிற்பாடு நடந்தது எனக்கு. ஸ்தோத்திரம். 18 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்னை புடமிட்டார், என் ஆத்மாவை சுத்திகரித்தார். இப்போது நான் பேச அவர் பேச 2 பேரும் நல்லா சமாதானமா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. சுத்திகரிச்சுட்டார்னா எப்படி ஒரு மாறுறாருன்னு மட்டும் சொல்லிடுறேன், ஒரே ஒரு 5 நிமிஷம். எல்லாரும் யோபின் புஸ்தகம் 22வது அதிகாரம் எடுப்போம். ஸ்தோத்திரம். யோபின் புஸ்தகம் 22வது அதிகாரம். அவரோடு பழகி சமாதானமாயிரும். இருக்குதாமா? அதனால் உமக்கு நன்மை வரும். வாசிங்க தொடர்ந்து. 23 வாசிமா. நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவார். அவர்கிட்ட பழகிட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம், கவனிங்க, சர்வ வல்லவரிடத்துல மனம் திரும்பிட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம், திரும்ப என்ன பண்ணுவார்? ஆண்டவர் உங்களை ரீபில்ட் பண்ணுவார். அதான் இந்த ப்ராசஸ்லாம். திரும்ப கட்டப்படுவீர். அப்புறம் அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு, அக்கிரமம் பாவம் ஏற்கனவே எங்க இருந்துச்சு? கூடாரமாகி ஆத்மாவில் இருந்துச்சு, அதுக்கு தூரமாக்கிடுவார், துரத்தி விட்டுருவார். அப்புறம் அப்போது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும்
உமக்கு சொக்க வெள்ளியுமாயிருப்பார். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனசியா இருந்து தேவனுக்கு நேராக உமது முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உனக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும். உமது பாதைகளில் வெளிச்சம். கையை தட்ட மாட்டீங்களே, ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ப்ராசஸுக்கு அப்புறம் ஆண்டவர் எப்படி மாறுறாரு? வாசித்துங்க இதை மறுபடியும் வீட்டில் போய். ஸ்தோத்திரம். வீட்டில் போய் மறுபடியும் வாசித்துங்க. ஸ்தோத்திரம். சொக்க தங்கமா மாறுறாராம். சொக்க தங்கம் படத்துக்கு போயிடாதீங்க. ஸ்தோத்திரம். சொக்க வெள்ளியா மாறுறாராம் ஆண்டவர் உங்களுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அனுபவத்துக்கு நேராக உங்களை நடத்தும்படிதான் ஆண்டவர் அற்புதமா உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால அவருடைய சிலுவையை சுமப்பதற்கு இன்றைக்கே பைபிளை மூடிட்டு ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். சிலுவை அவர் உங்க மேல வைக்கலன்னா நீங்க யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க. எழுந்து நிற்போம். ஜெபம் பண்ணி முடிச்ச பிற்பாடு நீங்க சாட்சி சொல்லுகிறவர்கள் ஆயத்தமா இருக்கும்படி, சாட்சி சொல்ல கடந்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு பிற்பாடு நம்ம திருவிருந்து. ஸ்தோத்திரம். இல்லைன்னா ஜெபம் பண்ணி திருவிருந்து கொடுத்துட்டு அப்புறம் சாட்சி சொல்றீங்களா? சரி, ரைட். எழுந்து நிற்போம். ஜெபம் பண்ண பிற்பாடு திருவிருந்து எடுக்காதவர்கள் கொஞ்சம் வெளியில இருங்க. திருப்பந்திக்கு பிற்பாடு நீங்க உள்ளே வரலாம். ஸ்தோத்திரம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் பிதாவை நோக்கி என் நாமத்தினாலே கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு செய்யும்படியாகவும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். இப்ப நம்ம பண்ற ஜெபத்துக்கு பதில் வர்றது இல்லை. ஸ்தோத்திரம். அந்த பதில் வரணும்னா நீங்க என்ன பண்ணணும்? தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சிலுவை இருக்குது பாருங்க கண்ணை மூடி. இல்லைன்னா நீங்க கேட்கணும், சிலுவை என் மேல வைப்பா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். என்னை நான் வெறுக்க பழகிட்டேன், இன்னிலிருந்து நான் பழகுறேன், என் மேல சிலுவை வைங்கப்பான்னு சொல்லி. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். 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 ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலா, சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலா, சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலா. பெயர் புகழ் எல்லாமே கிறிஸ்துவின் நாமத்திற்கே, பெயர் புகழ் எல்லாமே கிறிஸ்துவின் நாமத்திற்கே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடோ, சிலுவை சுமப்பதனா சிந்தை மாறிவிடோ. நீடிய பொறுமை வரோ, நிரந்தர அமைதி வரோ. உன்னையே வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலா, சுயத்தை சாகடித்தா சுகமாய். சுயம் அதுதான் பழைய மனுஷன். அதை சாகடிக்கணுங்க. அதை சாகடிக்கணும்னா மண்ணுக்குள்ள போனங்க. நீங்க மண்ணுக்குள்ள போனா அவர் அதை செய்வதற்கு விரும்பணும். ஸ்தோத்திரம். அதனால நீங்க இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கங்க, நீங்க செய்கிற செயல் பழைய மனுஷ ஆவியில் இருந்தா புதிய இயேசு கிறிஸ்தின் ஆவியில் இருந்தா என்பதை நிதானித்து செய்ய பழகுங்க. நீங்க அப்படி பழகிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்க மேல சிலுவை வைப்பார். அப்படி வைக்கும் போது அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டால் ஸ்தோத்திரம், அவருடைய நாம மகிமைக்காக உங்களை எங்கேயோ கொண்டு போயிடுவார். உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். உங்கள் வாய்க்கால்கள் நிரம்பும், வியாதி உங்களை விட்டு ஓடிடும், கடன் பிரச்சனை மாறிடும், எல்லாமே போயிடுங்க. ஸ்தோத்திரம். அவர் ஆசீர்வதிக்க தொடங்கிட்டா. ஸ்தோத்திரம்.
அதனால கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை முழுசா படைக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரேன்னு சொல்றவங்க என்னோட வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கிருபை நிறைந்த பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கேட்ட ஆண்டவரே உம்முடைய சத்தியத்துக்காக, உபதேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னிடத்துல வந்து என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் லகுவாயும் அதன் சுமை மெதுவாயும் இருக்கிறது என்று சொன்னீங்கப்பா. எங்கள் ஆத்மா ரட்சிப்படுவதற்கு ஆண்டவரே நாங்கள் சிலுவை சுமக்கிறவர்களாக, அதுக்கு முன்னாடி எங்களை நாங்களே வெறுக்கிற அனுபவத்தினராய் நடத்தப்பட உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சுயம் சாகணும். பழைய மனுஷன் ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அரைந்து 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 அழிக்கக்கூடிய அந்த பெரிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வைத்து கர்த்தர் நடத்தப்படுற தயவுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இனி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்பா. நாங்கள் வந்த வண்ணமே சென்று கொண்டிருக்க கூடாது. நாங்கள் ஆவிக்குரியவர்கள், பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய வித்து எங்களுக்குள் இருக்கிறது. அதனால அவர் மேலானவைகளை தேடுகிறது போல நாங்களும் மேலானவைகளை தேடுகிற அனுபவத்தை எங்களுக்கு இன்றிலிருந்து கொடுத்து கர்த்தர் நடத்த போற தயவுக்காக உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் கடமை செய்தேன். இதனால் வரும் எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்.